ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நாளிலும் கூட இந்த புனித வெள்ளி அன்று இந்த வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிசிலியா சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர் அவங்களுடைய ஊழியங்கள் ஜீவாப்பா மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சிலுவையை குறித்த தியானங்கள் நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயமா இருக்குது. சிலுவையை இந்த நாளில் பல சர்ச்சஸில் இதை தியானிக்கிறாங்க இல்லையா. நாமளும் இந்த நேரத்தில் தியானிக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த 3வது வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் மொழிந்த 7 வார்த்தைகள் சிலுவையில் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. நம்ம கிறிஸ்தவத்துக்கு ஒரு பேசிக்கான ஒரு சாட்சி, அதாவது சத்தியம் அதில் அடங்கியிருக்குது. எல்லாமே அதில் அடங்கியிருக்குது. சிலுவையை நம்ம பார்த்தோம்னாவே நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃபு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லவர். சிலுவையினுடைய உபதேசம் அப்படின்னு எடுக்க போனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? சிலுவையினுடைய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்குது? தேவ பலனா இருக்குது. தேவனுடைய பலன் அந்த சிலுவையின் மூலமாக தான் நம்மளுக்குள்ளாக இறங்குகிறது இல்லையா. ஆனால் அதையே பாருங்களேன், அவர் அவிசுவாசிக்கோ புறமதஸ்தருக்கோ அதை பற்றி நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கே அவரை காப்பாற்றிக்க முடியல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு சிலுவையை பற்றி எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அறியாமை பிசாசு அவருடைய மூளையெல்லாம் மழுக்கி வச்சிருக்கிறான். அந்த ஒரு விஷயத்துல கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து சிலுவையினுடைய ஒரு தெளிவை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதனால சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன், கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும் இல்லையா. வரலாம் வார்த்தைக்கு. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, யோவான் 19ஆம் அதிகாரம் 25-26 இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் பாடுபடும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றார். 3வது வார்த்தையா, ஸ்திரீயே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் ஏன் அம்மான்னு கூப்பிடல? அவருக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன், வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவர் இல்லையா. அதனால அவர் ஸ்திரீயன்னு கூப்பிடுறாரு. 2 இடத்துல ஆண்டவர் மரியாதை பார்த்து ஸ்திரீயன்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த அம்மா அவரை ஒன்றும் சொல்ல, ஏன் நீ அம்மான்னு கூப்பிடல அப்படின்ற ஒரு விதண்டாவதம் வந்த மாதிரியே தெரியல. அது அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிற, ஸ்திரீயை இன்னும் எனக்கு வேலை வரல அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ ஸ்திரீயாக தான் அந்த அம்மாவை ஆண்டவர் பார்க்குறாரு இல்லையா. ஆனாலும் அவங்க ஆண்டவரை பெற்றெடுத்த பரிசுத்தமான கர்ப்பம் இல்லையா, உயர்ந்தவங்க, பரிசுத்தமானவங்க அவங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ மரியாதை அவங்களுக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா. ஸ்திரீயே நிறைய பேர் ஆண்டவருக்கு, ஸ்திரீயே இந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாயின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அந்த மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா. அப்போ இந்த அம்மாக்கும் அந்த ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கணும். அதனால அவங்களும் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறவளா இருக்காங்க. அங்கே வந்தது யோவான் இல்லையா. யோவான் இவருக்கு அன்பானவனா இருந்தார். அது யோவான் ரொம்ப நல்லா. இந்த சிலுவையில் இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா, கீழ்ப்படிதலை சொல்லித்தரார் ஆண்டவரே. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுறதுல சொல்லித்தராரு. ஒரு பொறுப்பு, நம்மளுடைய ஃபேமிலி பேர்டனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணாலட்சணத்தை சொல்லித்தரார் இல்லையா. தாய் ஒப்படைக்கிறார், யோவான் கிட்ட அவர் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது வி ஷுட் கம் டு ஒன் கன்க்ளூஷன். என்னன்னா, அவங்க விதவையாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா யோசேப்பு இருந்தால் ஹஸ்பண்டு தான் எல்லாமே எடுப்பாங்க, கேர் எடுப்பாங்க. அவர் இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் அவங்கள பொறுப்பெடுத்து மட்டுமா நடத்தி வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய புத்திரன், இவங்க மனுஷி அப்படின்னு அலட்சியம் பண்ணாம ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார், பலியா ஒப்பு கொடுத்து உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறார். ரட்சிப்பு கொண்டிருக்கிறது நம்மளுக்கு. அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு விடாத எவ்வளவு பொறுப்புள்ளவரா யோவானை கூப்பிட்டு என்ன செய்யறாரு, என் தாயை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. பத்தியா, இதோ உன் மகன் ஒப்பு கொடுக்குறாரு. இவங்களுக்கும் அவர் வயசுல சின்னவரா இருக்கிறாரு யோவான், அவருக்கு அனுபவங்கள் இன்னும் வேணும், அதனால ஒப்பு கொடுக்குறாரு. ஏன் ஆண்டவர் 12 சீஷர்ல ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான், 12 சீஷர்ல யோவானை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோவான்றவர் அன்பான சீஷனா இருந்தா நம்ம வேதத்துல படிக்கிறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவின் மார்பிலேயே எப்பொழுதுமே சாஞ்சின்னு இருந்தாராம். ஆண்டவர் எல்லார் மேலும் அன்பா இருக்கிறாரு. யோவான் மேல இன்னும் அதிக அன்பு செலுத்திருப்பார். ஏன்னா ஒருத்தர் அன்பு செலுத்தினா அதை விட கோடி மடங்கு அன்பு செலுத்துகிறவர் இல்லையா ஆண்டவர். அப்ப யோவானை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அன்பான சீஷன் யோவான். ஆனா யோவானா என்ன செய்யணும், பிடிக்க வந்த அந்த ராத்திரியில எல்லா சீஷர்களும் ஓடி போனாங்க, யோவானும் ஓடினதுல ஒண்ணு தானே. ஆனாலும்
ஆண்டவருடைய அன்பு அவரை இருக்க விடலை. ஓடி வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்துட்டார், சிலுவையின் அண்டையில் வந்து நிற்கிறார். அப்பா அவரு தான் ஏற்ற ஒரு சீஷன், தன் தாயை கவனித்துக் கொடுக்கிற ஒரு ஏற்ற சீஷன்ட்டு ஒரு ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. ஒரு அன்பானவன் அந்த அன்பை வந்து தன் தாயினத்துல காட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் இல்லையா. அவரு நீ நல்லா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை ஆசீர்வாதமா சொல்லிட்டு இருந்தா கூட அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அப்படி இராதபடிக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் அவர் நிறைவேற்றுறார். இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிற விஷயம் என்னன்னா, தாய் தகப்பனை கவனிக்காத சிலர்லாம் எத்தனையோ ஊழியம் செய்கிறேன் அது செய்கிறேன்னு புறப்பட்டு போகிறாங்க வீட்டை விட்டு. அது தவறு. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஊழியம் முதலாவது நம்மளுடைய குடும்பம் தான். நம்மளுடைய குடும்பத்துல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, நீதிமொழிகள் 20:20 பார்க்குறோம் இல்லையா. அப்போ அதை வந்து அவர் சும்மா சொல்ற தேவன் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எல்லா சோதனைகளையும் அகப்பட்டு அதை ஜெயித்தவர் இல்லையா. அவர் சும்மா மாத்திரம் நீ செய் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் செய்து காட்டி அதில் ஒரு ஜெயம் எடுத்திருப்பார். அப்போதான் சிலர்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சும்மா சொல்லுவாங்க, தான் செய்ய மாட்டாங்க, ஊருக்கு உபதேசியான்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே. ஆனால் நம் தேவனோ எதை சொல்லுகிறாரோ அதை காரியமாகும்படி செய்கிறார் இல்லையா. அப்போ அவர் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணியிருக்கிறாருன்றது இந்த ஒரு விஷயத்துல நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் இல்லையா. தாயும் தகப்பனையும் கனம் பண்றது இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை சிலுவையில தேவன் நிறைவேற்றி இருக்கிறார் என்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாத எத்தனையோ பிள்ளைங்க இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க, எல்லா காலத்துலயுமே இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வேர்ஸா தான் போயிட்டு இருக்குது நிலைமைங்கெல்லாம். நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சில பிள்ளைங்க அப்படிதான் செய்யறாங்க. அப்பாவை அம்மாவை மதிக்கிறது இல்லை. அவங்க வந்து மதிக்காம அவங்க போய் நல்லா பொக்கிஷமா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. ஏன்னா அது சொல்லு, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதவனுடைய தீபம் என்ன செய்யும், கார் இருள் அணைஞ்சிடும் வேதம் சொல்லுகிறது. கார் இருள் அணைஞ்சிரும். அது என்ன தீபம், யாரு, உலகத்தின் ஒளி இயேசு கிறிஸ்து. அந்த தீபம் நம்ம விட்டு விலகிடும். வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா, அவரு நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அப்ப அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா காரியம் தான் அந்த வாழ்க்கை. அது தெரியல யங்ஸ்டர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும். பெரியவங்க கூட உதாசீனப்படுத்துறவங்க, அலட்சியப்படுத்துற நிறைய பேர் தாய் தகப்பனை இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நம்ம வந்து ஐயோ அப்படி கூட இருக்குமா, இருக்கிறாங்க, எனக்கே தெரிஞ்சே இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு. இவர் யார் சொல்றதுக்கு நம்ம சொல்லவே முடியாது. சிலுவையில் அதை செய்து காட்டிருக்கிறார் ஆண்டவர். அதனால காரிருள்ள நம்ம தீபம் அணையக்கூடாது, அவர் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு உயர்ந்த சத்தியத்தை அந்த இடத்துல உபதேசத்தை அந்த பாடுகளின் மத்தியில் அவர் கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தணும். இந்த குட் ஃப்ரைடேனா நம்ம வந்து சோகம் துக்கம் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. வெற்றி, அது நம்மளுக்கு போதனைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயித்திருக்கிறார். அதனாலதான் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு ஏன் சொன்னார் ஆண்டவர். அவர் வந்து தேவன், அவர் எப்படியும் போய் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டார், பரிந்து பேசிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம பிள்ளைங்க, நம்மளுடைய சந்ததியார் நித்திய தேவ ராஜ்யத்திற்குள்ள வரணும்னா இந்த மாதிரி கடவுளுடைய கட்டளைகளை கையாளுறவங்களா இருக்கணும் இல்லையா. அப்போ வந்து நம்ம வந்து இந்த வேத வார்த்தைகளின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக தான் இருக்கணும். ஐயோ இது ஒரு தியானம் கேட்கணும், ஒரு பொழுதுபோக்கு ரிச்சுவல் மாதிரி நம்ம பண்ணிட்டு கூடாது. ஒரு ஆத்மத்துக்கு ஒரு சரியான போஜனத்தை இந்த நாளில் நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், அது நம்மளுக்கு நித்தியம் வரைக்கும், நித்திய பரிந்தம் வரைக்கும் நம்மள ஆரோக்கியமா ஆவிக்குள்ள வழி நடத்தும்னு சொல்றேன். இப்போ இந்த விஷயத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். இந்த வார்த்தையில இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து, அவங்க தாய் மரியாள், அப்புறம் யோவான் இல்லையா. அவங்களுடைய மனோநிலைகள் எப்படி இருந்திருக்கும்னு சற்று ஆராய்ச்சி பார்த்தாக்கா, இயேசு கிறிஸ்துவானவர் தன் தாயை பார்க்கும்போது ரீகலெக்ட் பண்ணியிருப்பார். அவங்க வளர்த்த விதங்கள் எல்லாமே இல்லை, அன்பா அவங்க கேட்டாங்களே 12 வயசுல அவர் தேவாலயத்துல அமர்ந்துட்டார், ஏன் மகனே எனக்கு இப்படி செய்தாங்க. அப்போ அவங்களுடைய அன்பு இல்லையா. அவங்க ஒரு மனுஷியா இருந்துட்டு சில வேலைகளை சில ஒரு மாதிரியா பேசியிருப்பாங்க, அவங்க மனுஷி தான். ஆண்டவர் ஆனால் எல்லா ஆவியின் கனிகளை உடையவராக இருந்தார்ல. அதனால அந்த அன்பான தாயை பார்த்திருப்பாரு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மட்டுமா நிறைவேற்றினாங்கன்னு பார்த்திருப்பாரு இல்லையா. ஒரு கன்னி வந்து கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றிருக்கிறாங்க. அதனால ஆண்டவருக்கு தெரியும் அவங்க பரிசுத்தமுள்ள ஸ்திரீன்னு. நான் நினைக்கிறேன் மரியாளுடைய சிந்தனை என்ன வந்திருக்கும், அவங்களுக்கும்
ஒரு வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் இருந்த தொட்டு தான் அவங்க வந்து அம்மட்டுமா பாடுகளை என் பிள்ளை வந்து ஒரு பட்டயம் ஊடுருவோம் சொல்லியிருக்குதுல விதத்தில். அப்போ அந்த பட்டயம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. அவங்க பெற்றெடுத்த தாய் இந்த உலக பிரகாரமாக அவர் பிறக்கல, பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதி ஆனால் கூட அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கும். தன் மகன் படும் பாடுகள் அவங்களோட சிந்தனைகள் இப்படியா இருந்திருக்கும்ல. ஐயோ எத்தனையோ அற்புதங்களை என் மகன் செய்தானே, உலகத்திற்காக இப்படி பாடுபடுகிறாரே அப்படின்னு எல்லா வெளிப்பாடும் வந்தோம். ஆனால் அந்த மரியாள்கிட்ட அந்த உயர்ந்த குணத்தை நம்ம பார்க்கணும். என்ன தெரியுமா, நம்ம பெண்கள் மெயினாக பெண்கள் வந்து ஒரு பெண் மணிகள் அப்படின்னு சொல்லி கிண்டலசில் ஊழியக்காரங்க பேசுவாங்க. அது உண்மைதான். ஒரு விஷயம்னா உடனே டக் 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 டக்குன்னு பரப்பி விட்டுருவாங்க. அங்கே இங்கே சொல்லாத 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 இப்படி சொல்லியே அது பரவி விட்டுரும். ஆனால் பெண்கள் என்ன செய்யணும், மரியாதை ஃபாலோ பண்ணும். அவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் வந்த உடனே தேவதூதன் வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெறுவ, இம்மானுவேல் என்று பெயரிடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு என்ன, நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அப்போ இவங்க இதை மனதில் வைத்து சிந்தித்திருக்கிறாங்க. மனசில் தான் வச்சாங்க, மனசில் தான் வச்சுருந்தாங்க பாருங்க. அவங்க யார்கிட்டையும் போய் சொன்ன மாதிரி இல்லைல்ல, சொல்லப்பட்டது நிறைவேறிற்று. பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியம். மரியாதை பார்த்தோம்னா அவங்க பாக்கியவதியாக இருந்திருக்காங்க பாருங்க. அப்போ மரியாதை இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. தீர்க்க தரிசனம், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தது அவர் வந்து அந்த சிலுவை ஜெயம் எடுக்கிற வரைக்கும் அவங்க மனசில் வச்சே இருந்தாங்க. எவ்வளோ நல்ல ஒரு தாயாக அவங்க இருந்திருக்கிறாங்க இல்லையா. யோவான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறமா மரியாதை வந்து அவர் நல்லா பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இல்லையா. நம்ம அந்த பார்க்கும்பொழுது அப்படிதான். யோவான் வந்து என்ன செய்கிறார், பத்மூத்தீவு வரைக்கும் போய் ஆண்டவருக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்ததே அவர் மூலமாக தான். அவருக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்படி அவர் தன்னுடைய பொறுப்புகளையும் அவர் நிறைவேற்றினவராக காணப்பட்டார் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மொழிகளில் இந்த மூணாவதுன்னு பார்க்கும்பொழுது நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, மெயினாக நிறைய விஷயங்கள். அதில் மெயினாக தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், அவர்களை அலட்சியம் பண்ணக்கூடாதுன்றதை மெயினாக கற்றுக்கணும். அதுக்கு ஆண்டவர் முன்னோடியாக இருந்தார் இல்லையா. அதனால நம்ம வந்து இந்த சிலுவையை தியானிக்கும் பொழுதெல்லாம் இந்த குட் ஃப்ரைடேயில் எல்லாம் ஒரு சோக முகத்தோடு வச்சுக்கிட்டு அதை தியானிக்கக்கூடாது. நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஒரு குட் ஃப்ரைடே தான் நம்மளுக்கு ஒரு ஜெயம் இல்லையா. ஆண்டவர் சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது, பலியாக்கினார் தன்னை. அப்போ நம்ம அந்த நாளில் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்கான்னு சொல்லுவாங்க, ஸ்வீட்டு. நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துக்கிறார். ஒரு ஜீவனுள்ள தேசத்தில் போய் நம்ம வாழ போகிறோம், அதுக்கு ஒரு தகுதிப்படுத்துகிறதுக்காக தன்னை பலி கொடுக்கிற ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் பொழுது நம்ம வந்து யாருமே சோகமாக இருக்கக்கூடாது. குட் ஃப்ரைடே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். தேவாதி தேவனுடைய இந்த பாடுகளை நினைச்சு அவரை ஸ்தோத்தரிக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பாடுகளை நினைச்சு ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா நம்ம அதனோட போகும் பொழுதுதான் நித்திய ராஜ்யத்தை போய் அடையலாம் இல்லையா. அதனால இந்த வசனத்தை நம்ம இனி ஒரு முறை படிக்கும் பொழுதுலாம் இதில் ஆண்டவர் வந்து தன் தாயை கனப்படுத்தினது, தாயும் தகப்பனையும் கனப்படுத்தணும்னு சொன்னது, பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தோட தன்னுடைய பொறுப்புகள்லேருந்து தவறல, தன்னை நேசித்த சீஷன் தன்னை விட்டு ஓடி போன போதும் இவருடைய அன்பினால அவனை வந்து தன்னிடமாக கூப்பிட்டு அவனுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்து தன் சித்தத்தை அவன் மூலமாக நிறைவேற்றி அவர் மூலமாகவே நம்மளுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து இல்லை இனி நடக்க போகிற காரியங்கள் பத்மூத்தீவில் யோவானுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால எல்லாம் நல்லவற்றை இனி வர காலங்களிலே கர்த்தருக்காக நம்ம எழும்பி நிற்போம். இந்த சிலுவை உபதேசம் நம்ம ரட்சிக்கப்படுகிற நம்மளுக்கு தேவ பலனாய் இருக்கட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதித்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி. ஆமேன்.